மெகா கூட்டணியை அமைக்கும் எடப்பாடி அதிர்ச்சியில் திமுக. நண்பர்கள், நம்முடைய பழைய சேனல் ரிமூவ் ஆகி போச்சு நண்பா. அதனால அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது கடல் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கூட்டணி என்பது இதுவரைக்கும் பலமாக இல்லை அப்படின்னாலுமே தேர்தல் நேரத்திலே கண்டிப்பாக அதிமுகவின் பின்னால் மிக பலமான ஒரு கூட்டணி என்பது அமைய போகிறது அப்படின்னு சொல்லித்தான் இதுவரைக்கும் அரசியல் வல்லுநர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்கள் மெத்தனம் கட்டி கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா 2021 சட்டமன்றத்தில் இருந்த அதே கூட்டணி இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி. அதிமுக கூட்டணி இல்லாமல் கூட போட்டியிடும். திமுக போட்டியிட முடியுமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது. இந்த கூட்டணி என்பது உறுதியாக இருக்கிறது. அதன் காரணமாக 2026 திமுக தான் வெற்றி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த கூட்டணியிலே பிளவு என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் தொகுதி பங்கீடு பிரிக்கக்கூடிய சூழலில் தான் அந்த கூட்டணியில் மிகப்பெரிய விரிசல் என்பது விழப்போகிறதா. இப்ப விசிகாவை எடுத்துக்கங்க, அதே போல மதிமுகவை எடுத்துக்கங்க. இந்த கட்சிகள் எல்லாம் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட இந்த முறை அதிகமா கேட்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் பாத்தீங்க, அந்த முறையை விட இந்த முறை 10-20 தொகுதியில் அதிகம், 10 தொகுதியில் அதிகமா கேட்கிறாங்க. அந்த தொகுதிகளை திமுக கொடுக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது. திமுகவிலே இளைஞர் அணிக்கு முக்கியத்துவம் என்பது உதயநிதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த உதயநிதியின் மூலமாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமா அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிறது. அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், அதுக்கு அடுத்தபடியாக இப்ப சமீபத்திலே ஒரு கட்சி என்பது, நேற்று தினம் கூட ஒரு கட்சி என்பது அதிமுகவுடன் கூட்டணி என்பது வச்சிருந்தாங்க. அடுத்தபடியாக ஜான் பாண்டியன் போன்றவர்களெல்லாம் அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவியினரும் இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாமக, தேமுதிக இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் எந்த கூட்டணியில் வரப்போகிறார்கள் அப்படிங்கிறது இன்று வரைக்கும் தெரியாத ஒரு புதிராகவே இருந்தாலுமே அதிமுக கூட்டணியில் தான் அவர்கள் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அப்பா மகன் பிரச்சனை என்பது ஒரு முடிவுக்கு வரப்போகிறதாம். அந்த முடிவின் காரணமாக அது அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள் தான் வரப்போகிறது. அதே போல தேமுதிகவும் அதிமுக கூட்டணிக்குள் தான் வரப்போகிறது. அப்ப அதிமுக கூட்டணி என்பது மிக பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாகத்தான் இருக்கிறது. அந்த கூட்டணி என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பையும் பதிவு செய்ய போகிறது. அதாவது 2026 அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய போகிறது அப்படின்னே கூட. எது எப்படி இருந்தாலும் 2026 எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதை அனைத்துமே அதிமுகவுடைய 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களுடைய கையில் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. இப்ப சமீபத்திலே திமுகவுடைய எம்எல்ஏ கூட உறுப்பினரை சேர்க்காமலே சேர்த்து விட்டதாக பொய் கணக்கு காமித்தார். அந்த மாதிரி அதிமுக தொண்டர்கள் எந்த வேலையும் செய்யாமல் உண்மையாக வேலை செய்தாலே 2026 மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய எத்தனை தேர்தலும் அதிமுக தான் மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.